ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன கேக் பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான ஸ்னிக்கர்ஸ் கேக் தான் பார்க்க போகிறோம். வாங்க இந்த மாதிரி கேக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் இந்த பீனட் பட்டர் எடுத்திருக்கேன். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பட்டர் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இதை லைட்டாக பீட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீட் பண்ணதுக்கப்புறமா நான் 1.5 கப் நல்ல கூலாக இருக்கிற விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ப்ராசஸ் நம்ம க்ரீம் எப்படி ரெடி பண்ணலாங்கிறது தான். இந்த ஸ்னிக்கர்ஸ் கேக்குக்கு இந்த மாதிரி தான் க்ரீம் ரெடி பண்ணணும். இதை இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் நான் ஹோம்மேடாக கேரமல் சாஸ் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதிலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இதோட ரெசிபி வேணும்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் இந்த க்ரீமுக்கு கூடயே நம்ம மில்க் சாக்லேட் இருக்குல்ல, அதை கனாஷே ரெடி பண்ணி அதிலேருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரெடி பண்ணி இதுக்கு கூட சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஸ்டிஃப் பீக்ஸ் வாரது வரைக்கும் நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ரீம் எப்போவுமே சில்லுன்னு தான் இருக்கணும். அதனால் அந்த கூலிங்கோடையே நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. க்ரீமை இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா இதை ஓரமாக வச்சிடலாம். நெக்ஸ்ட் நான் சாக்லேட் ஸ்பாஞ்ச் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை 3 பீசஸாக ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இந்த போர்டில் க்ரீம் அப்ளை பண்ணி ஒவ்வொரு லேயராக வச்சு கேக்கை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் லேயரை வச்சு சுகர் சிரப்பால் சோக் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம க்ரீம் பீட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த க்ரீமை இந்த கேக் மேலே அப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் நான் பீனட் எடுத்திருக்கேன். இது நல்லா ரோஸ்ட் பண்ண பீனட். அது கொஞ்சமாக சேர்த்து மேலே ஃபில் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நான் டார்க் சாக்லேட் எடுத்திருக்கேன். அதையும் மேலே சேர்த்துக்கலாம். லாஸ்ட்டாக நான் கேரமல் சாஸ் ரெடி பண்ணி வச்சுருந்தேன்ல, அதுவும் இதுக்கு கூட சேர்த்துக்கலாம். இந்த கேக்கோட மெயின் டேஸ்ட் கொடுக்குறதே இந்த கேரமல் சாஸ் தான். கண்டிப்பாக இதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. இந்த கேரமல் சாஸ் சூப்பராக நமக்கு இந்த கேக்குக்கு டேஸ்ட் கொடுக்கும். இதே மாதிரியே 3 லேயர்ஸையும் நம்ம வச்சு க்ரம் கோட் கொடுத்து எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஐசிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது எல்லாத்துக்குமே நம்ம ஸ்டார்டிங்கில் க்ரீம் பீட் பண்ணி வச்சுருந்தோம்ல, அந்த க்ரீம் வச்சு தான் ஃபுல்லாகவே கவர் பண்ணணும். கேக்கு நல்லா நீட்டாக ஐசிங் பண்ணி எடுத்துக்கலாம்.
நெக்ஸ்ட் வந்து நான் அந்த பீனட்டை வந்து இந்த கேக் மேலே அங்கங்கேயா ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். சைடில் எல்லாமே கவர் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நான் மில்க் சாக்லேட் கனாஷே வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து இந்த கேக் மேலே இந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இந்த சாக்லேட்டால் இந்த கேக்கை ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி கனாஷை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாக பேலட் நைஃபால் இந்த மாதிரி ஃபுல்லாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நான் அந்த கேக்கோட ஓரத்தில் இந்த மாதிரி டிசைன் கொடுத்து எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து கேக்கில் வந்து ரோசட் டிசைன் கொடுத்துக்கலாம். மேலே வந்து கொஞ்சமாக நான் பீனட் சேர்த்துக்கிறேன். அதுக்கு மேலே கொஞ்சமாக நான் வந்து கேரமல் சாஸும் சேர்த்துக்கிறேன். கேக்கில் வந்து நேமும் ரைட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சாக்லேட்டையும் செட் பண்ணிவிட்டு கேக் வந்து கம்ப்ளீட் ஆயிருச்சு. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.